வணக்கம். நம்ம ஜீவா டுடே, ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க. அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். நம்ம இருவரும் உரையாடலாம். யாரிடம் பேட்டி எடுக்கலாம், என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க. அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இது நமது ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், அண்ணாமலை லண்டன் போனதுல இருந்தே அது ஒரு பரபரப்பு. அவர் போனப்பே பயங்கரமாக பேசினாங்க. இது சில பேருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னாங்க. அவரில் தேர்வாய் போயிருக்காருனாங்க. அதுவும் அரசியல் குறித்து இன்னும் அறிந்து கொள்ள போயிருக்காரு. எடுக்கிற வாய்ப்பும் சில பேருக்கு தான் கிடைக்கும். புரியுதாங்க. கோயிலுக்கு ஆயிரக்கணக்கில் போவாங்க, அதில் பிச்சை எடுக்கிற 10-15 பேர் தான் எடுப்பாங்க. கோயிலுக்கு போகிறவங்களா எல்லா வாய்ப்பும் எல்லாரும் கிடைக்காது. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு புகைப்படம் வந்திருக்கு. கோட் சூட் போட்டு அவர் உட்காந்துருக்காரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, கைத்தட்டி. அங்கே என்ன நடக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ப்ரொஃபஸர் படிக்க போனாரா, இல்லை பாடம் எடுக்க போனாரா, அரசியல் பாடம் எடுக்க போனாரா, என்ன மாதிரியான நிலையில் அவர் இருக்கிறார்? எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? இப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸில் ஒரு பிள்ளையை கொண்டு போய் சேர்க்குறீங்க, இது பாடம் எடுக்க போகுதுன்னு நான் சொல்லுவீங்க? படிக்க போகுதுன்னு கதற கொண்டு போய் காதை பிடிச்சி திரும்பி கொண்டு இல்லை எந்திரிச்சுன்னு கையெல்லாம் தட்டியிருக்காங்களே. அது கடைசியில் முதல்ல தட்டுவாங்க டீச்சர். ஏன்னா இந்த பிள்ளை எப்படினாலும் கொண்டு வந்து இது அழுகாமல் வச்சுருக்கணும்னா கை தட்டுறதும் சரி, ஒரு மிட்டாயை கொடுக்குறதும் சரி, எல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. 5ஆம் கிளாஸுக்கு மேலே வரும்போது தான் காதை பிடிச்சி திருவுறது, தொடையை பிடிச்சி கிள்றது, அதுக்கப்புறம் 4 அப்பு விடுறது, இதெல்லாம் அந்த காலத்தில், இப்போ கிடையாது. இதெல்லாம் அப்புறம் தான் நடக்கும். ஸோ அது இவர் வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு கோர்ஸில் சேர்ந்துருக்கார், ஆக்ஸ்போர்டில் போய். இவர் தனிப்பட்ட முறையில் பணம் கட்டியா? அவங்க அதாவது எப்படின்னா அது ஒரு செட்டப். அது எப்படின்னா இங்கிலாந்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆட்களை பரபரப்பாக இயங்கக்கூடியவன் அரசியல்வாதி பிள்ளைங்க, இவங்களெல்லாம் வந்து உடனே சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம லோயலா காலேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரபலமும் அங்கே தான் படிச்சிருப்பான். ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல சீட்டு தருவாங்க. அது ஒரு பெரிய வந்து ஒரு லாபி. அது எப்படின்னா லோயலா காலேஜோடைய முழுக்க அவர்களோட இதே அதுதான், தந்திரமே அதுதான். என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஒரு முரசொலி மாறன் மத்திய அமைச்சர், அவரோட பையங்க பூரா அங்கே தான் படிச்சிருப்பாங்க. ஒரு டைரக்டர் சங்கர் அவர் பிள்ளைங்க அப்படின்னு பார்ப்பாங்க. மணிரத்னம் இப்படி டாப்ல இருக்க நடிகர் விஜய் கூட அங்கே தான் படிச்சார். விஜய் அங்கே தான் இப்படி டாப்ல இருக்கக்கூடிய பிரபலங்கள் இருக்காங்க. இல்லை பிரபலம் வீட்டு பிள்ளைங்க போன உடனே சீட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு கொடுத்துட்ட உடனே அது ஒரு லாபி ஆயிரும். அப்போ வந்து இவன் மகன் இங்கே படிக்கிறான், எல்லாரும் மீதி ஆளும் கொண்டு போய் அங்கே சேர்ப்பாங்க. சேர்க்கறதுல அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் லயோலா காலேஜில் என்ன ஏதாவது ஒரு சீட்டு வாங்கி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அந்த பையனோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இது ஒரு காலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 40 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் இருக்கான்னா அதில் ஒரு 30 பேர் விஐபியோட மகனாக இருப்பான், கோடீஸ்வரனோட மகனாக இருப்பான், இல்லை பெரிய அரசியல்வாதிகளோட மகனாக இருப்பான். அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒன்று பழகிடுவாங்க. இதில் வந்து என்னென்னா பேசிக் சைக்காலஜி என்னென்னா, இந்த மதவாதிகள் மதத்தை பரப்புறான்ல, இப்போ கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அவன் பரப்புறது எப்படி பரப்புனாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நோயாளிகள்கிட்ட போய் பரப்புவாங்க, குழந்தைகள்கிட்ட பரப்புவாங்க, ஏன்னா பெண்கள்கிட்ட கொண்டு போய். இந்த 3 பேர் தான் வந்து உலகம் பூராமே மதத்தை பரப்புறதா இருந்தாலும் சரி, ஏமாத்துறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் டார்கெட்டு இந்த ஆட்கள் தான். இப்போ நீ சின்ன பிள்ளையிலே ஒரு விஷயத்தை பழகி கொடுத்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு கூட பேசினோம், குழந்தையில் இருக்கும்போதே ஒரு விதமாக வளர்த்துட்டீங்க, மாட்டுக்கறி கொடுத்து வளர்த்துட்டிங்கன்னா அது மாட்டுக்கறி பிரி. அது எந்த ஜாதியில் பிறக்குதுன்னெலாம் பிரச்சனை கிடையாது. யார் வீட்டில் வளருது, என்ன அதுக்கு கொடுக்குறீங்கன்னு. அதுக்கு முதல்ல ஆரம்பத்துலேருந்தே தயிர் சாதத்தை ஊட்டி வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கிட்ட கோழிக்கறி கடையை பார்த்தா கூட தெரிச்சு ஓடும். இது எல்லாமே சின்ன வயசுலேயே அதுக்கு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு. அதே மாதிரி நீங்கள் வந்து அது வந்து காலேஜ் வரைக்கும் என்னென்னா விவரம் தெரியாத ஒரு வயசு, பெரிய நாலேஜெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜாலியாக நண்பர்கள்னால் அவன் வந்து தெல்லவாரியாக இருப்பான், குலகார மகனாக இருப்பான், பெரிய மோசமானவளோட மகளாக இருப்பாள், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து மாணவர்கள் ஒன்றா நண்பர்களாகவே பழகிடுவாங்க. அந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா அவன் ஒருத்தன் அறிவாளி ஆயிடுவான், ஒருத்தன் கிரிமினல் ஆயிடுவான், ஒருத்தன் முல்லை மாதிரி ஆயிடுவான், ஒருத்தன் தலைவாரி ஆயிடுவான், ஒருத்தன் பிஸ்னஸ் மேன் ஆயிடுவான். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த மாதிரியான அந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய பழக்கம் வந்து பிற்காலத்தில் அப்படி யார்ட்டையுமே நீங்கள் பழக மாட்டீங்க. நீங்கள் வந்து உண்மையான அன்பு நட்பு
அவன் நல்லது செஞ்சால் செய்யலை, நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான், என்ன பண்ணாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க வந்து கண்டினியூ பண்ணான்னா அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வரும். புதுசாலாம் எவனும் ஒரு ஒரு வயசுக்கு மேலெலாம் யார்கிட்டையும் போய் பழக மாட்டாங்க. பெரிய விஐபி ஆனவங்க எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பழக மாட்டாங்க. அதனால் இந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லோயலா காலேஜை பொறுத்தளவுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க விஐபிஸ் பையங்களுக்கு. அப்போ அதை சேர்கிற பையங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டிவி ஆரம்பித்தாங்க. சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு மினிஸ்டர், அவங்க அப்பா எம்பி பையன் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அந்த டிவி ஆரம்பிக்கும் போது கூட இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து ரிட்டையர்ட் ஆன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும் பதவியில் இருந்தவங்க பூராமே கலாநிதி மாறன் கூட படித்தவர்கள். அப்போ என்னன்னா, நீங்கள் அந்த வெளியே காலேஜ்ல உனக்கு ஒரு நல்ல முதல்ல பழக்கம் ஒருத்தன் வந்து கிடைச்சிருக்கு. தன்னோட குடும்பத்தில் பிள்ளைகளை நம்புவான். அதுக்கு அடுத்து என்னன்னா, கூட படித்த பாலிய நண்பர்களை நம்புவான். இதுதான் வந்து ஒரு செட்டப்பாக இருக்கும். அதுக்காக தான் கொண்டு இந்த மாதிரி காலேஜில் கொண்டு போய் சேர்க்கறது. அது வந்து பெரிய காலேஜ் கல்வியை கற்றுத்தரும், அறிவை கற்றுத்தரும்னா அதெல்லாம் கிடையாது. லாபியை கற்றுத்தரும், உங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். பெரிய ஆளாயிடுவீங்க. நீங்கள் சாதாரண பிஎஸ்சி படிப்பான், விஸ்காம் படிப்பான். படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க லயோலா காலேஜில் படித்தவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்கு வந்துடுவான். காரணம் அவனுக்குள்ள கான்டாக்ட்ஸ். புரியுதா? பசங்க படிச்சுட்டே இருப்பான். அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் ஊர்லேருந்து வரவன் இப்போ தெருவா அலைஞ்சு பஸ் ஸ்டாண்டில் படுத்து அந்த காலத்துலலாம் எவனும் சேர்க்கவே மாட்டாங்க. டைரக்டர் வீடை கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே அவன் வந்து டைரக்டர் மார்க்கெட் இல்லாமல் இருப்பான். அவன் அதையும் சொல்லவும் மாட்டான். வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருப்பாங்க. புரியுதா அவனுக்கு? அவர் கதவை திறந்து பார்த்தாருன்னா பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா, அப்படியே கூட படிக்கிறவன் 4 பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒரு பிள்ளை 2 பையன் தான். நீ ஹீரோயின், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், வா, என்கிட்ட கேமரா இருக்குது, நான் என்கிட்ட ஹார்மோனியம் பெட்டி இருக்குது, இது என்னது தபேலா தம்புராவும் இருக்குது, நான் மியூசிக் போகிறேன், நீ என்ன ஒன்றா சேர்ந்து இவங்களா போயிடுவாங்க. ஏன்னா இந்த டீமை சேர்க்கறதுக்கான லாபி தான் அந்த மாதிரி காலேஜ். இது வந்து இங்கே லோக்கலில் இவங்க பண்ணுறாங்க, சென்னையில் லயோலா காலேஜ். இதே மாதிரி இங்கிலாந்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் பூரா இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கோர்த்து விடுவாங்க. மாமா வேலை வரைக்கும் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டே பார்க்கும். நம்ம மாமாலன்றது சாதாரணமாக சொல்கிறோம். இதை அரசாங்கங்களே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே பார்க்கும். தீவிரவாதி வளர்த்து விடுறது, உகாண்டா அதிபரோட மகனை வந்து இத்தாலிக்காரி யாரையாவது கோர்த்து விடுறது, ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்பெயின்லேருந்து யாரையாவது இப்போ மன்னரோட வாரிசவனா படிச்சுட்டு இருப்பான், அவனை கொண்டு போய் இதில் வந்து சேல்ஸில் இருக்கவனையா ஒருத்தனை கோர்த்து விட்டுட்டு அந்த நாட்டை வந்து இவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவளை நம்ம இயக்கி டோட்டலாக அவங்கள தூக்குறது. இந்த வேலையை பூரா யார் பார்ப்பான்னா இங்கிலாந்து பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து பல நாட்டுடைய வளரும் நாட்டை சைனீஸ் போய் படிக்க மாட்டான். சைனீஸ் படிப்பான், ஆனால் சைனீஸ் வந்து இல்லை அதிகார வர்க்கம் போய் அங்கே படிக்காது. ரஷ்யாவோட அதிகார வர்க்கம் அங்கே போய் படிக்காது. ஏன்னா இவங்களோட திருட்டுத்தனம் அவங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் இருக்கிறவன், அதை பெருசாக நினைக்கிறவன், கோட் சூட் போட்டவன் தான் அறிவாளின்னு நினைக்கிறான் பாருங்க. இவனை மண்டைய கல்வி ஏமாற்றிடுவாங்க. இப்படி தான் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது என்னென்னா, ஜெனரல் கடாஃபி இருந்தாப்புல இல்லை? ஆமாம். ஜெனரல் கடாஃபி வந்து ஒரு அடங்க மருன்ற மாதிரியான ஒரு ஆள். ஆனால் அவர் அமெரிக்கா வந்து வேறு மாதிரி சித்தரிச்சு வச்சுதான். சரி, கடாஃபி வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக அவன் எப்படா போட்டு தள்ளுறன்னு சொல்லி கடாஃபி மகனை கூப்பிட்டு போய் அங்கே படிக்க வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, நல்லா பழகிட்டு இருக்கிறப்ப பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போய் அவங்க பையனை அனுப்பிடுங்களேன், உங்கள் அதிகாரிகள்லாம் அனுப்புங்களேன், நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம், சிறப்பாக பண்ணலான்னு. அவங்க பிரிட்டன், லண்டனில் கொடுக்குறான், ஆக்ஸ்ஃபோர்டில் கொடுக்குறான், சரி அப்படின்னு போயிடுவாங்க. போனவுடனே அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு வந்து இந்த யூரோப்பியன் லைஃப் ஸ்டைலை வந்து அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அதெல்லாம் காட்டினோடனே அதை தாண்டி அவன் ஊரில் போய் அவன் இருக்க மாட்டான். இந்த லைஃபுக்கு பழகிடுவான். இந்த ஸ்டைலுக்கு பழகினோடனே என்ன பண்ணிடுவான்னா, படித்து முடிச்சுட்டு அங்கே போயிடுவாங்க. இந்த லிங்க் இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊரில் என்ன நடந்தாலும் இவன் ஃபோனை போட்டு அவன்கிட்ட டீட்டெயில் வாங்கிடுவான். நான் கடாஃபி என்ன பண்ணுறாரு, சித்தப்பா போனார் வந்தார், வெளியே யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் கடாஃபியோட அண்ணன் மகனுக்கு எல்லாமே தெரியும்ல, ஒரே மாளிகை திட்டமிட்டு நடக்குமா அதுன்னு? இது எல்லாமே திட்டமிட்டு பண்ணுறது தான் இது. அது கடாஃபி உணர முடியாதா? நம்ம பையனை வேணுனே அது அந்த காலத்தில் ஆரம்பத்தில் அவன் முட்டாளாக தானே இருப்பான். புரியுறதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான், முடிச்சிடுவாங்க, அவன் நாட்டை முடிச்சிடுவாங்க. புரியுதா? அப்படி கடாஃபி பையன் அங்கே தான் படித்தான். அதை வச்சு ஊடுருவி தான் அங்கே உள்ள அதிகாரிகளை எல்லாமே, டாப்பில் இருக்க அதிகாரிகள்லாம் அங்கே ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோம், அது 10 நாள் ட்ரைனிங் அப்படின்னு அவனே டிக்கெட்டை போட்டு அவனே சோத்தை போட்டு எல்லாம் பண்ணும்போது, லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேச கூப்பிட்றாங்க, 10 நாள் ஒரு ஒரு இது நடக்குது, ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, மாநாடு நடக்குது. போகும்போது அவன் அட்ரஸ் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு அவனுக்கு அந்த இதை பழக்கி விட்டுருவாங்க.
பழக்கி விட்டு பொம்பளை வேண்டவருக்கு பொம்பளை, இது வேண்டவங்க. இங்கே லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே சொன்னால் கேவலமாக இருக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் வாழ்கிறதே கஷ்டம் பொம்பளைங்களை தாண்டி. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ ஒருத்தி உங்களை கரெக்ட் பண்ணணும்னு வந்துகிட்டே இருப்பாங்க சுற்றி இல்ல சுற்றி. இதெல்லாம் உளவுத்துறையோட சதி. உளவுத்துறை சதி ஒரு பக்கம். இயல்பான சாதாரண டுபாக்கூர் லைஃப் அப்படி தான். எப்படியா இருந்தாலும் அவங்களோட கணக்கு என்னன்னா, இந்தியாவிலேருந்து வந்து அங்கே பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக படிக்கிறவங்க கூட இங்கே ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான். இவனை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சில குரூப்புகள் சுற்றிட்டு இருக்கு. புரியுதா? ஒரு பிரபல ஒரு இட்லி கடை இங்கே ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது மதுரையில், ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. புரியுதா? அது என்ன கடைன்னு உங்களுக்கு புரியும். அந்த காலகட்டத்தில் அந்த கடையோட அதிபரோட பையன் அங்கே படித்தார். அவர் எனக்கு சீனியர், ஸ்கூலில் ஒரு 3 வருஷம் சீனியர். அவர் லண்டனில் போயிட்டு ஒரு ஒரு பிஜி யூஜி அங்கே முடித்தார். பிஜி பாதையில் கட் பண்ணிட்டு வந்துட்டார். அவங்க அப்பா இறந்துட்டார். அப்புறம் இன்றைக்கி வந்து மல்டி க்ரோர் அவங்க வச்சுருக்காங்க, செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து என்னென்னா, அவர் லீவில் வரப்போ உட்காந்து பேசியிருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எல்லா கதையும் சொல்லுவார். அவர் அப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர் கண்டுபிடிச்ச காலம் அது, 80s நான் சொல்கிறது. அதை வச்சு தான் சமையல் பண்ணி சாப்பிட்டு பருப்பு பொடியை வாங்கி போட்டு சாப்பிடுவார். அவர் சொல்லுவார், ஐயோ இவளுங்க எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று அவளுகளே வந்து விழுந்துடுறது, நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அந்த நாட்டு சட்டப்படி வடிவேல் காமெடி மாதிரி உங்களை கட்டி வச்சுருவாங்க. அவங்க பார்த்தா இங்கே உள்ளவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவான் விலகாரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு. அவன் வந்து இப்போ ஒரு நடிகை நான் அன்றைக்கி சொன்னேன்ல, மெழுகுவத்தி விற்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு தொழில் சொல்லி அடிச்சு ஆத்தாள் மூலம் அடிச்சு துரத்துனாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் அது. நீங்கள் இப்போ வெள்ளைக்காரன்னு பயந்துடக்கூடாது, கோட் சூட் போட்டிருக்கான் அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கும்பிட்டை யாருமே கிடையாதுன்றது தான் அங்கே உள்ள ஜென்ரலான கணக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாமே அங்கே உள்ள செட்டப்பு. அங்கே உள்ள செட்டப்பு எங்களோட ரெகுலர் லைஃபே அதுதான். நீங்கள் இங்கிலாந்து லண்டனில் போய் படிக்கிறீங்கன்னா அது வந்து இங்கே உள்ளவன் வந்து பெருமை பீத்துறதுக்கும் நான் என் பிள்ளை அங்கே படிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான கோமாளிகளுடைய வேலை தான் அது. அது வந்து நீங்கள் பெருமையாக நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள். இதுதான் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண ஆள் போய் படிக்கிறது. இவங்களை பூரா ஏமாற்றி, எப்படி நாமக்கல் ஸ்கூல் இருக்குல்ல, பிராய்லர் ஸ்கூல் இருக்குல்ல, இதுதான் 300 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் ஆக்ஸ்போர்டு. புரியுதா? ஆக்ஸ்போர்டுங்கிறதே அவ்வளோதாங்கிறீங்க? அவ்வளோதான். 42 காலேஜ் இருக்குது. ஆக்ஸ்போர்டுன்றது ஊர், ஒரு கிராமம். ஆக்ஸ்போர்டுன்றது யூனிவர்சிட்டின்றது அது பேர், அந்த ஊரில் இருக்க யூனிவர்சிட்டி பேர் ஆக்ஸ்போர்டு. ஓகே ஓகே. ஆக்ஸ்போர்டுன்றது ஊர். அந்த ஊர் ரொம்ப மதுரை கல்லூரிங்கிற மாதிரி. மதுரை கல்லூரின்னு சொன்னேன்னா மதுரையில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆக்ஸ்போர்டுன்றது எப்படின்னா, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ விழுப்புரம்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அந்த ஊரளவு தான் ஆக்ஸ்போர்டு இருக்கும். இந்த மாதிரி குப்பையாக இருக்காது, ஒரு அழகான ஒரு ஊர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி வந்த ஊர் அது. அதுதான் அதுக்குள்ள நேமு. அப்புறம் 42 கல்லூரிகள் இருக்குது. ஒரு 11-12 கல்லூரிகள் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி கண்ட்ரோலுக்குள்ளே வரும். மீதியெல்லாம் தனித்தனி கல்லூரிகள். அது பூரா எப்படின்னா, லண்டனில் என் மகன் படிக்கிறான் மகன் படிக்கிறான்னு பெருமை பீத்துறான் இல்லை இந்த டுபாக்கூர்கள். இங்கேருந்து இவங்க கொண்டு போய் இவன்கிட்ட காசு கோடி கணக்கில் இருக்கும், யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுத்துருவான். இப்போ உங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்னா நான் கூப்பிட்டு போய் சேர்த்துருவேன். உங்களுக்கு 1ஆம் கிளாஸில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு 35 இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு கோர்ஸில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்துடலாம். காசு கொடுத்தீங்கன்னா போதும், தங்குறதுக்கு இடத்தோடு கொடுத்துருவான். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாணவர்கள் சுற்றிக்கிட்டே இருப்பான். இந்திய மாணவர், சைனீஸ் மாணவர், இவங்க தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றிக்கிட்டே அங்கே எங்கேயும் போகிறது, தம் அடிக்கிறது, இங்கே போகிறது இருக்கும். கொஞ்சம் அந்த எல்லாமே பணக்கார வீட்டு பசங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஸ்டேட்டஸில் தானே இருப்பாங்க. ரொம்ப சில்லறத்தனமான வேலைகளை பண்ணுவாங்க. சில்லறத்தனமாக வெளியில் பார்த்தா தெரியாது, இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து விட்டாலக்கடி அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து ஒரு லிங்கை போட்டு லண்டனில் இருக்காரு அப்படின்னு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் 10,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே ஆக்ஸ்போர்டு ஏரியாவில் படிப்பாங்க. அவங்கள வந்து ஆக்ஸ்போர்டில் படிக்கிறான்னா, ஆக்ஸ்போர்டில் 41 காலேஜ், டுபாக்கூர் காலேஜ் இருக்குது, இல்லையே பெரிய இத்து போன ஈத்தர காலேஜ் இருக்குது. புரியுதா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆக்ஸ்போர்டு எங்கே படிக்கிறான்னா ஆக்ஸ்போர்டில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்படி படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க பூரா அங்கே சுற்றிகிட்டே இருப்பாங்க இந்த பசங்க பூரா. அவங்களோட நோக்கம் என்னென்னா, படிச்சுட்டு ஒரு அந்த விசா இருந்ததுன்னா லண்டனில் எப்படியா பொழைச்சிக்கலாம், ஒரு லிங்க் வச்சு எதாவது பண்ணிக்கலான்றதுக்காக போவாங்க. 10,000 பேர் படிக்கிறான்னா 500 பேர் கூட அங்கே தங்க முடியாது, அங்கே இருக்க முடியாது, துரத்தி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? வேலை கிடைக்காது. புரியுதா? வேலை கிடைக்காது. லண்டனில் உள்ள காலேஜில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் வேல்ஸில், ஸ்காட்லாண்ட்லலாம் போனீங்கன்னா வேலை கிடைக்காது. அது ஊரே ஒரு சின்ன சிட்டியாக இருக்கும், அதில் வேலை கிடைக்காது.
இல்லைன்னா 100 கிலோமீட்டர் தாண்டி வேலை பார்த்துட்டு இவன் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பணக்காரன் மட்டும்தான் அங்கே படிக்க முடியும். ஸோ இப்படி தான் அங்கே உள்ள செட்டப். இதில் வந்து என்னென்னா இதெல்லாம் லோயர் லெவல், நான் சொல்கிறது ரொம்ப லோ லெவல். ஹையர் லெவலில் என்னன்னா பெரிய அதிபர்களுடைய மகன்களை இப்போ நம்ம இந்தியாவில் என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். ராஜீவ்காந்தி இங்கே படித்தார். யாரை கல்யாணம் பண்ணார்? சோனியா. சோனியா யார்? அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய தலைவர். அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ். ராஜீவ் ஃபேமிலி வந்து ராஜ குடும்பம். ராஜ குடும்பம்னா வழி வழியாக சுதந்திர போராட்டம் அதுதான் இவங்களோட அந்த காலத்தில் வந்து இங்கே மல்டி மில்லியனர் மாதிரி நேருவோட ஃபேமிலி. ஆனால் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா சோனியா காந்தி வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். இவங்க பெரிய ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அங்கேருந்து வராங்க, வந்து படிக்கிறாங்க, 2 பேருக்கு லவ். இப்போ சோனியா காந்தி என்ன ரேஞ்சில் இருக்காங்க? ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் ஆகிட்டு அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்ற ஒரு நிலைக்கு வந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா யாசர் அராஃபத் பொண்டாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா விலகாரியாக தான் இருப்பான். கூட இருந்து ஆளை போட்டு தள்ளிடுவாங்க. அது எல்லாரும் யாசர் ஒய்ஃப் தானே ஐநா சபையில் போய் என் கணவனுடைய மரணத்தின் மர்மம் இருக்குன்னா போராடினாங்க. மர்மம் இருக்குன்னா போட்டு தள்ளது யார்? அதை விட்டுங்க, அது வேறு இதுக்கு போகும். நீங்கள் அதுக்குள்ளே போனால் அப்படி வேற இருக்குது. இம்ரான் கான் முஸ்லீம், பாகிஸ்தான்காரன். இவன் எதுக்கு இப்போ ஜமீமா வந்து போய் கல்யாணம் பண்ணுறான்? அவளை போய் இப்போ அவள் யார்? பிரிட்டிஷ்காரி. இவங்களுக்கெல்லாம் இப்போ பாகிஸ்தானில் அவனுக்கு பொண்ணே கிடைக்கலையா? இல்லை இது எல்லாமே கோர்த்து போட்டு வாங்குறது. பிரிட்டிஷ் மேற்கத்திய நாடுகள் பெண்ணுடன் ஒரு காதலோ ஏதோ ஏற்பட்டாலே சந்தேகம் பண்ணுங்கிறீங்க? சந்தேகப்பட்டே ஆகணும். ஓகே, அது இயல்பான காதல் அமையாதா? இயல்பான காதலா வந்து எப்படின்னா, இல்லை அவன் பெரும்பாலும் படிக்க போன இடத்துல தானே அந்த லவ் எல்லாம் உருவாகுது. அதுக்காக காலேஜ் அங்கே வச்சு மெட்ராஸுக்கு போய் ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணுறான், லவ் பண்ணுறான். அது மாதிரி அவன் லண்டன் போகும்போது அந்த சூழல்ல அந்த அதுக்கு தான் அவன் ஏற்படுத்துறது. அதுக்காக தான் இங்கே இப்படி வச்சாதான் இது ரெண்டும் வந்து, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்கார விட்டு பசங்களை குறிப்பாக பழைய காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் பெட்டி கடையில் 6 மணிக்கு விளக்க போட்டாங்கன்னா பூரா இதாக வரும், கொசுவாக வரும். அதுக்கு என்ன பண்ணேன்னா அந்த காலத்தில் ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னென்னா விளக்கெண்ணையை கொண்டு பேப்பரில் தடவி டியூப் லைட்டில் மாட்டி வச்சுருவாங்க. டியூப் லைட்டுக்கு வர கொசு பூரா எங்கே போகும்? விளக்கெண்ணையில் ஒட்டி செத்து போயிடும். அது மாதிரி தான் அவங்களோட பிரிட்டிஷ்காரனோட பிளான். விளக்கெண்ணையை தடவி ஒட்டி வச்சுருவான், இந்த கொசு பூரா அங்கே போகும். அது அப்புறம் போய் பக்கத்து கடைக்காரன் வாலிக்குள்ளையாக விழுகும், இந்த இதுக்குள்ளே தானே விழுகும். அந்த மாதிரி தான் காதல் எப்படி வரும்? அந்த காதலிக்கிற வயசில் கொண்டு வந்து அவனை பிரிட்டனில் வச்சுட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே காதலிக்க போகிறான். இந்த பார்வையில் தான் பார்க்கணும் நம்ம. பேசிக்கலாக குழந்தையிலேருந்தே கொண்டு வந்துடுவாங்க. குழந்தையிலேருந்தே உங்களை மதம் மாற்றி விட்ருவாங்க, இல்லைன்னா இது மாற்றி விட்ருவாங்க, இல்லைன்னா அவனுக்கு அடிமையாக மாற்றி விட்ருவாங்க, இல்லை அவனை நேசிக்கிற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. இல்லைன்னா வந்து பிரிட்டனு, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஜெர்மன் இவங்களாம் ஐயோ பெரிய அறிவாளிங்க, பெரிய நாடு, ஐயோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்ருவாங்க. அதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகினதான்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து ஒரு கோட் சூட்டை போட்டு பயிச்சுட்டு இங்கிலீஷில் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்படி கொண்டு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்டு போனதுக்கும் இப்படி ஒரு அண்ணாமலை போனதுக்கு என்ன காரணம்னா, அண்ணாமலை நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டாம். நீங்கள் கடாஃபி மகன் படித்தது, இப்போ சோனியா காந்தி படித்தது, அந்த ரேஞ்சுக்கு போக வேண்டாம். அண்ணாமலை எப்படி அவங்க பார்ப்பாங்க, எப்படி அவங்க தூக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க தூக்குவாங்கன்னா, இப்போ வந்து பிபிசியில் நான் ஒரு 1 இயர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த காலத்துலேயே ஒரு 7 லட்ச ரூபா அவங்க கை காசு செலவு பண்ணி எனக்கு 1 இயர் கோர்ஸு. ஆளை செலக்ட் பண்ணி ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கி 4 பேர் தான், சவுத் இந்தியாவிலே 4 பேரில் நான் ஒரு ஆள் கொடுக்குறாங்க. இப்போ என்னை எப்படி அவன் செலக்ட் பண்ணுறான், எதுக்கு செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் நமக்கு தேவை, இவனை உருவாக்கி இவன் நமக்கு பயன்படுத்த முடியுமான்னு ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்ட்ரு பண்ணி அதில் அவங்களா ஒரு 4 பேரை அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டோரிஸு, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறோன்றதை மறைமுகமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி இவனை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை தூக்குறாங்க. தூக்கி அவன் செலவுலேயே ட்ரைனிங் கொடுத்தோடனே நான் என்ன நினைக்கணும், பிபிசி உலகத்தில் நம்பர் 1, அவன் நம்மளை கூப்பிட்டு செலக்ட் பண்ணியிருக்கான், நமக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறான், நமக்கு வந்து இது பண்ணுறான்னொடனே நான் மித்தவன் என்ன பண்ணுவான், டப்புன்னு கையை காலம் அமுக்குன்றுவாங்க, அமுக்கிடுவான். அவன் வீட்டு போகணுன்னு ஒரு சில பேர் அப்படி அமுக்கி போனவன்னு இருக்கான். அந்த 4 பேரில் 2 பேர் இப்போ பிரிட்டனில் வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இது இப்போ செலக்ட் பண்ணால் இது பண்ணுறான், நம்ம வந்து டாப்பில் வரோம். 96% வாழ்நாளில் 60 மார்க்குக்கு மேலே நான் எடுத்ததே கிடையாது படிக்கிற காலத்தில், புரியுதா? 96% பாஸ் பண்ணுறோம். அது வந்து வெரைட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரைட்டிங் இருக்கும், அது இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், இது இருக்கும்.
இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணான்னா ஆப்கான் வார் நடக்குது. ம். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரனா அமெரிக்காக்காரனா செத்துறக்கூடாது, நமக்கு நியூஸ் வரணும். ம். அப்போ என்ன பண்ணும், நான் வந்து அப்போ 12,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு சேனலில், புரியுதா? அப்போ எனக்கு எப்படி கொக்கி போடுறாங்கன்னா 1,00,000 உனக்கு சம்பளம். ம். ஆப்கானிஸ்தான் மறுக்க வாய்ப்பே இல்லை. எவனா வேணான்னு சொல்லுவானா? 12,000 1,00,000 சம்பளம். அப்போ இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். சரி, இவன் வந்து சாவுறதுக்கு ஆள் தேடுறான் இந்த நாய். அவன் எவனாக இருந்தால் நமக்கு என்ன? பிபிசி நம்பர் 1ன்றதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? அவனுக்கு இவ்வளோ தெரியும்னா நமக்கு அதை விட தெரியுன்றது தான் நம்மளோட அது. அதோட அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ரூபத்தில் வர அப்ளிகேஷன் வருது, இது வருது, இது வருது. பிரிட்டிஷ் கேம்பில் வந்து வீடியோ எடுத்து அவங்ககிட்டே கொடுத்துடணும், அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு சேனலுக்கு யார் உதவுறா? அந்த நாட்டோட இராணுவம் உதவுனால எவனும் அவனும் உள்குத்துன்னு தானே அர்த்தம். அப்போ அவன் ஊருக்காரன் செத்துறக்கூடாதுன்னு சொல்லி வளரும் நாடுகளில் இந்த இந்த இவங்கெல்லாம் டுபாக்கு ஒரு ₹1,00,000 நாய்க்கு தூக்கி போட்ட மாதிரி போட்டோம்னா பிபிசின்ற பெருமையில் அவன் குடும்பத்தில் சொல்லிக்குவான்ல, என் பையன் பிபிசியில் இருக்கான், எங்கள் அண்ணன் பிபிசியில் இருக்கான் அப்படின்ற பெருமைக்காகனாலும் நான் வேலைக்கு போகணும். இல்லை என்னோட தற்பெருமைக்காகனாலும் போனோம். இப்போ எங்கே இருக்கேன்? பிபிசியில் கரஸ்பாண்டாக இருக்கேன். அந்த மகிழ்வு இது எனக்கு வேண்டான்னு நான் விட்டேன். புரியுதா அவனுக்கு? அதே அவர்கள் முன்னாடியே அதை கிளின்னு கிழிச்சு அவங்ககிட்ட எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி நீ என்ன ஆங்கிளில் நீ போகிற, உன்னுடைய சூட்சுமம் என்னன்னு அங்கேயே பேசினா எப்படி எனக்கு வேலை தருவான்? எல்லாம் பேசிட்டு இது பண்ணிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து சூழ்ச்சி எல்லா வகையிலையும் செய்வான். அவன் வந்து அவனோட சிட்டிசன் செத்துறக்கூடாது, அவன் நாடு நல்லா இருக்கணும், அவன் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஊரில் எவனை வேணாலும் அழிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க, எந்த ரூபத்தில் வேணாலும். அந்த வகையில் தான் இப்போ வந்து அண்ணாமலை எதுக்கு எடுக்கிறான்னா மோடிக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் அண்ணாமலை மோடியை லிங்க் பண்ண முடியும் அப்படின்றதுனாலையும் இந்த சர்க்கிளில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அண்ணாமலையை உளவாளியாக பயன்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் லண்டன் நினைக்குது. அப்படி இங்கிலாந்து இந்த வேலையெல்லாம் செய்யுன்றது ஒரு பொது. இப்போ உளவாளியாக மாறிட்டாப்புல, நம்ம நாட்டை காட்டி கொடுத்துருவாப்புல, மோடியை காட்டி கொடுத்துருவாப்புல நம்ம சொல்ல வரல. அதுக்கு நூல் போடுவாங்க, அதுதான் அண்ணாமலையை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்கும். அண்ணாமலை ட்ரைனிங் கொடு, இது ஒரு பக்கம். இதுக்கு தான் அண்ணாமலை அங்கே அவங்க கூப்பிட்டு செலக்ட் பண்ணி அண்ணாமலை காசில் கொடுத்து. இப்போ அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஊரில் கோட் சூட் போட்டு மீசையை எடுத்துட்டிங்கன்னா அறிவாளி ஆயிடுவோம்ல. அதனால் என்ன பண்ணுன்னா மீசையை எடுத்துகிட்டு அங்கே ஒரு கோட்டை ஒரு ₹1,500 வாங்கி போட்டுக்கிட்டு அங்கே போய் கிளாஸில் உட்காந்துருக்காப்புல. அந்த கிளாஸில் அங்கெல்லாம் எப்படி நடக்கும்னா நம்ம ஊர் மாதிரி கிளாஸ் நடக்காது. நம்ம மதுரையில் இப்போ காஞ்சாமேட்டு தெருவில் இருக்க ஸ்கூல் மாதிரியோ, இல்லை வந்து இங்கே சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரிலாம் கிளாஸ் நடக்காது. போட்டு அவனை அடிக்கிறது, வைக்கிறது, அசிங்கப்படுத்துறது இப்படிலாம் இருக்காது. அங்கே உள்ள கிளாஸ் எடுக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பாராட்டியும் எல்லாத்தையும் வந்து பக்குவமாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஸ்டூடெண்ட்டு டீச்சர் மாதிரியா பிஹேவியரே இருக்காது. அங்கே உள்ள செட்டப்பே வேறு. அதை தெரிஞ்சாலே இவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப் அங்கே. அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து அண்ணாமலைக்கு பெருமை சேர்க்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஜீவா போய் படித்தாலும் உங்களையும் அப்படி தான் பண்ணுவாங்க. 40 பேர் படிக்கிறீங்கன்னா அங்கேயே ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள், இந்த நம்ம 30 நாள் இது நடந்திருக்கு, நீங்கள் எதாவது பேசுங்கன்னு. அந்த 40 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் பேசுவீங்க. அன்னைக்கு அங்கே போய் உட்காந்து பேசுவீங்க. இந்த சேர்லேருந்து அந்த சேரில் உட்காந்து பேசுவீங்க, அவ்வளோதான். பேசும்போது எல்லாரும் வந்து அவன் வந்து என்ன தாலி எடுத்த விஷயத்தை பேசினாலும் கை தட்டுவாங்க. இது வந்து அங்கே உள்ள வழக்கம். நீ நாசமாக போயிடுவேன்னு ஒரு உருவாக்குவாங்க, ஒரு ஆள் உருவாக்கி அதை வந்து என்னென்னா அதை எல்லாமே பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது காமெடியாக பேசிட்டீங்கன்னா கூட உங்களை கோமாளின்னு சொல்ல மாட்டான். வெரி குட் அப்படின்னு கேட்டுட்டாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட், ஓகே. அப்போ உண்மை என்னன்றதை அவன் வந்து கடைசியில் சொல்லுவான். இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அவனுக்கே தெரியும், ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோம் போல். அப்படிங்கும்போது கரெக்டு தான், இதுதான் உண்மை, அதுக்கு ஒரு கை தட்டுவாங்க. இப்போ இது எல்லாமே எங்கேருந்து போனது அப்படின்னா நம்ம ஊர் குரலி வித்தையிலேருந்து போனது தான். எல்லாம் ஜோராக டைம் கை தட்டுங்கன்னு கம்பியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே கைத்தட்டு வாங்கிடுவாங்க. பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் பார்த்து. எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க, அண்ணன் கம்பியில் நடக்க போகிறாருன்னு டக் 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 டக்குன்னு தட்டுவாங்க. அடுத்து வளையத்தில் இப்போ குதிப்பார் பாருங்கள், எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க அப்படின்னு தட்டுவாங்க. இதை தான் பிரிட்டிஷ்காரன் கோட் சூட் போட்டு செய்வான். சாதனம் பண்ணால் யார் கம்பியில் நடக்கிறதுக்கு உனக்கு நான் கை தட்டணும் அப்படின்னு காசு போடுறோம்ல போ அப்படின்றாங்க. ஆனால் பிரிட்டிஷோடைய வந்து இப்போ ஆரம்பத்தில் இருந்து ஆக்ஸ்ஃபோர்டோடைய கல்ச்சரு, பிரிட்டிஷ் கல்ச்சர் என்ன அப்படின்னா ஒருத்தனை சிறுமைப்படுத்தாமல் ஒருத்தனை கைத்தட்டி வாழ்த்துறது. இப்போ நீங்கள் அமெரிக்காவிலாம் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பிச்சைக்காரங்க வயலின் வாட்ச் பிச்சை எடுக்கிறவன், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடி பிச்சை எடுக்கிறவன்லாம் இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்க்குறவன் காசு போடுறது மட்டும் இல்லாமல் கை வேற தன்னால். அங்கேயே இந்த மாதிரி காசு போடுவாங்களா?
பிச்சைக்காரன் எல்லா ஊரில் தானேங்க இருக்கான். இல்லை இங்கே நாங்க இந்த இல்ல. படம் வரைஞ்சு இங்கே இந்த சாமி படம்லாம் வரைஞ்சு இந்த இது கேட்பாங்க நம்ம ஊரில். அது அதான் மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிச்சை, ஒவ்வொரு- எந்த ஊரில் எப்படி பிச்சை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிட்டார் வாசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு டியூனை போட்டு கிட்டார் வாசிப்பாங்க, இல்லைன்னா பியானோ ஆமாம் வாசிப்பாங்க. நிறைய படங்களில் காமிப்பாங்கல்ல ஒருத்தர் ஆமா. வயசானவர் பார்த்துட்டு வர மாதிரி காமிப்பாங்க. வயசானவர் இல்லை, சின்ன பையங்க கூட வாசிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க கூட வாசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி வித்தை காட்டுறவங்க வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி. எங்கே எதுக்கு பிச்சை போடுவானோ அங்கே கோயில் இல்லை, கோயில் தான் வாசலில் உட்காந்துருவாங்க. கோயில் அதனால எங்கேயாவது ஸ்ட்ரீட்டில் வந்து கிட்டார் வாசிக்கிறது, பியானோ வாசிக்கிறது, வயலின் வாசிக்கிறது, இல்லைன்னா படம் வரைகிறது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சட்டையை கழட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அடித்து கொடுப்பாங்க, ஒரு காசு கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், $1 $5. இப்படி பல பிச்சை இருக்கிறது பல விதம் இருக்குது. சரியா? எல்லா ஊர்லேயும் தான் பிச்சைக்காரன் இருக்கான். நீங்கள் அதனால் இது பண்ணிடுறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் ஒன்று போட போகிறேன். அது வந்து எவ்வளோ பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவில் அப்படின்றது தான் அந்த செய்தி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இவங்க போயிருக்காங்கன்னா, இப்போ இவங்களுக்கு பாண்டைக்கு வந்து அதை பற்றி தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த 4 கோயிலில் உள்ள 4 தெரு, அதை தாண்டினா பஸ் ஸ்டாண்டில் ஏறி நேரம் சென்னைக்கு வந்திருப்பான். வந்து இங்கே 4 சேனலில் இது அப்படி தான் போயிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா கைத்தட்டு நாயலா அப்படின்னோடனே இப்போ ஒரு அண்ணாமலை ஸ்பீச்சு கைத்தட்டு நாயின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயிலை வச்சு ஒரு நியூஸை போட்டுருப்பாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன், எழுந்து நின்று கைத்தட்டுறது. அது வந்து அவங்க பழக்கமே அதுதான். புரியுதா உங்களுக்கு? கிளவி கெவுன் போட்டிருக்கு அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஊர் கிளவி பூரா கெவுன் தான் போடுன்றது தான் யதார்த்தம். அந்த மாதிரி தான் வந்து அதை ஒரு வித்தியாசமான விஷயமா ஆமாம். பார்க்க வேண்டிய அண்ணாமலை பார்க்க வந்த அனைத்து கிளவிகளும் கவுனுடன் வந்தனர், அப்புறம் தாவணியோட வருவாங்க லண்டன்ல அப்படின்ற மாதிரி போட்டோன்னே இங்கே உள்ள கவுன் போட்ட கிளவியா எத்தனை கிளவி வந்திருக்கே, அவ்வளோ பெரிய ஆளா அண்ணாமலை அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லா கிளவியும் அங்கே கவுன் தான் போட்டிருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அண்ணாமலை அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்திரிச்சு கை தட்டினாங்க. ஆ. அந்த மாதிரி தங்கவேல் சொல்லுவாங்க, தட்டினா பாரு, தட்டினா கையை தட்டுன்னு தட்டினா மன்னாரங்கமேனி இது மாதிரி மேனேஜர் மாதிரி அவன் போயிருக்காப்புல. அதில் வந்து அவன் ப்ரெசன்டேஷன் 40 பேருக்குள்ள கொடுத்துருக்கான். அதை ஒருத்தன் ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கான். அதை எடுத்து அனுப்புனா தம்ப்நெயில் வச்சு போட்டிருக்கான். இதெல்லாம் அண்ணாமலை அறியாம நடந்த விஷயம். அண்ணாமலை அறிஞ்சு அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு தெரியுங்க, நம்ம வீடியோ எடுத்தாச்சா அப்படின்னு எடுத்தாச்சுன்னா தெரியாமல் எடுத்த மாதிரி காட்டிக்குவாங்க. அதாவது நான் சொல்கிறேன், 10,000 பேர் பசங்க இருக்காங்க, அவங்க அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நீ அது அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் பசங்களாம் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, கட்சி ஆஃபீஸ் அது பிஸி அவர் அப்படி இப்படின்வாங்க. அங்கே வந்து சாதாரணமாக அங்கே நின்றுட்டு இருப்பாப்புல. இப்போ ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அங்கே ஆக்ஸ்போர்டில், நண்பர் தான் நாள் பார்த்துருக்காப்புல, சாப்பிட்டு அந்த வழியாக தான் போயிருந்துருக்காப்புல. நான் அவங்க ஆள் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காருன்னு ஏன்னா அதான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தீங்கனாலும் போட்டுருப்பேன், நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க பசங்களாம் அண்ணாமலை வராரு வாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க செலவுக்கு, நைட்டு ஒரு டின்னர் இருக்குது அண்ணாமலையை ஒரு மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. 10,000 பேரில் ஒரு 10-15 பேர் வர மாட்டானா, 20 பேர். அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆக்ஸ்போர்டில் வாடகை கொடுத்து இது ஏற்கனவே போட்டாங்க. அண்ணாமலை வந்து நாடாளுமன்றத்தில் உரைன்னு போட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே உள்ள ஹியூமன் கேபிட்டல்ஸ் என்ன நினைப்பா, பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை பேசினாரா அப்படின்னு. அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் 10,000 ரூபா தான் வாடகை, ரூம் ஹாலை நீங்கள் கூட போனால் எடுத்துக்கலாம். ஓ, நாடாளுமன்றத்தில் வளாகத்தில் உள்ள ஒரு வளாகத்தில் உள்ள ஒரு ஹாலை வாடகை கல்யாணத்துக்கு கூட தருவாங்க. இவங்க அந்த காங்கிரஸ் பார்ட்டி இதில் பேசுன மாதிரி அந்த நாடாளுமன்றத்தில் நினச்சிக்கிறாங்க. ஆமாம், இப்போ உங்கள் வீடு இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டில் இப்போ இந்த ரூம் இருக்குது, ஜீவா ஒரு மணி நேரத்துக்கு நான் ஒரு பேட்டி எடுத்துக்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க. அந்த மாதிரி பிரிட்டனில் வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து வாடகைக்கு விடுவாங்க இடத்த. நாடாளுமன்றம்னா இவ்வளோ சின்னதாலாம் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதுலேயே ஹால் இருக்கும். அங்கே உள்ள எம்பிசி இப்போ நீங்கள் வந்து இப்போ லீ கிளப்லாம் இருக்குது பாருங்கள், சென்னையில் கிளப் இருக்குல்ல, இப்போ உங்களை போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. அப்படின்னா மெம்பரான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெம்பராக இருக்கிறவன் பேரில் ரூம் போடுவாங்க. அவரோட இதெல்லாம் காமிச்சிடலாம், ஐடி இதெல்லாம். அவன் ஐடியை கொடுத்து ரூமை போட்டுட்டு அங்கே நீங்கள் காது குத்து வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வெளியால் உள்ளே விட மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கே உள்ள எம்பிஸ் இருக்காங்க இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சிடும். அங்கே உள்ள எம்பிஸ் யாருன்னா நம்ம பாண்டிச்சேரி எம்எல்ஏ மாதிரி. புரியுது? அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரிட்டன் எம்பி, லண்டன் எம்பி அப்படின்வாங்க. லண்டன் எம்பினா அவங்களுக்கு எத்தனை ஓட்டு தெரியுமா? 5000 ஓட்டு. பாண்டிச்சேரி எம்எல்ஏவும் இப்போ நம்ம வியாசர பாரிங்க ராயபுரம் தொகுதியிலுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை, கிடையாது. இங்கே உள்ள கவுன்சிலரும் அவனும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி லண்டனில் வந்து எம்பி 5000 ஓட்டு தான். 5000 ஓட்டு தான் மொத்தமே வாங்கியிருப்பான். 5000 ஓட்டில் 3000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பான், 2000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருப்பான்.
அவர் பிரிட்டன் எம்பின்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எத்தனை ஓட்டு வாங்கினா பார்ப்பீங்க? லண்டன்லேருந்து வந்திருக்காரு பிரிட்டன் MP. எம்பி. அவர் வந்து மோடியை பாராட்டினார்னு வரும். நீங்கள் எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பி மோடிக்கு பாராட்டு. இந்தியாவில் மோடி ஆட்சி ஒரு வினோதமான ஆட்சியாக மோடி ஆட்சி புகழ்ந்த பிரிட்டன் எம்பின்னு சங்கிகள் பூரா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் அவன் யாரான்னு நீங்கள் போய் நம்ம போட்டிருக்கோம். அது இவன் யாரா அங்கே அடித்து என்னடா பண்ணுறான், இவன் எத்தனை ஓட்டிலடா ஜெயிச்சான்னு பார்த்தா 1400 ஓட்டில் ஜெயிச்சது அது. அதுக்கு வந்து இவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அறிக்கையை வாங்கி போட்டுட்ருக்காங்க. இப்போ உள்ள ஹியூமன் கேட்டல்ஸ் என்னப்பா, லண்டனை பற்றி பிரிட்டனை பற்றி தெரியாதவன் பிரிட்டன் எம்பி பாரு வெளிநாட்டில் அது வெள்ளைக்காரன் மோடிஜியை பாராட்டுறான். அவனுக்கு 5 லட்ச ரூபா கையில் கொடுத்தா போதும் செலவு. ஜீவா டுடே கூட பாராட்டி ஒரு 1/2 மணி நேரம் பேட்டி எடுத்துருந்தாங்க. ஜீவா டுடேக்கு பிரிட்டன் எம்பி பாராட்டு, ஜீவாவை புகழ்ந்து தள்ளினார். அவரை போன்ற ஒரு பத்திரிகையாளரை இந்தியா உலகத்தில் பார்க்க முடியாது. பிரிட்டன் எம்பி பாராட்டு தமிழில் வச்சு நீங்களே போடலாம். ஒரு பேமெண்ட் கொடுத்தா போதும். பேமெண்ட் வேணும், கண்டிப்பாக கொடுத்து. பேமெண்ட் இல்லை, அதுக்கு ஒரு லாபி இருக்கு. பண்ணிட்டு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ அண்ணாமலை போயிருக்குது. ஆனால் பார்க்குறவன் என்னன்னுப்பா லண்டனில் இருக்கார், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்காருன்னா அது வாடகை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஹால் கொடுத்துருவாங்க. இந்த இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்களா ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் ஹாலை வாடகைக்கு எடுத்து யூனிவர்சிட்டி கொடுத்த மாதிரி யூனிவர்சிட்டி கொடுத்த மாதிரி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் வழங்கியதுன்னு சொல்லி வடிவேலுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தா இல்லைங்க. நல்ல வேலை வடிவேல் அன்னைக்கு போல, இதை காய்ச்சல வயிற்றால போதுன்னு பண்ணிட்டாங்க. போட்டு அப்புறம் அவனை கூண்டோட பிடிச்சி உள்ளே வச்சாங்கல்ல. இப்போ இங்கே தெளிவான அண்ணா யூனிவர்சிட்டியிலே வாடகைக்கு விட்றாங்கன்னா ஆக்ஸ்போர்டில் விட மாட்டாங்கல்ல. அவன் காலங்காலமாக இருக்கவன் அவன் ஓப்பனாக விட்டுருவான். புரியுதா அவங்களுக்கு? வாடகை கொடுத்தீங்கன்னா விட்டுருவான். அங்கே உள்ள ஆள் சொல்லணும், இங்கே உள்ள சிட்டிசன் போய் புக் பண்ணணும். அந்த மாதிரி அண்ணாமலை ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க. அண்ணாமலை பேசினதை வீடியோ எடுத்து பாண்டே தமிழில் வச்சு போட்டாங்க. நல்ல வேலை 1500 பேர் தான் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியா இருக்குது. இவங்களுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது. அவங்களுக்கு இதே அவனை போட்டு புகழ்ந்து அடித்து விட்டுறது. இதுதான் இங்கே உள்ள பத்திரிக்காரனுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ், அதோடைய வரலாறை பற்றி பேசுகிறது. அண்ணாமலை புகழ்ந்து பேசுகிறவன், அண்ணாமலை ஜால்ரா போடுறவன், அண்ணாமலை காசு கொடுக்குறவன். ஆனால் பாண்டே போன்றவர்கள் வந்து எஸ்வி சேகரோடையும் நெருக்கமாகிக்கிறாங்க, அண்ணாமலையோடையும் நெருக்கமாகிக்கிறாங்க. அப்படி தானே? பெரியார் இருந்தாருன்னா அவரோடய நெருக்கமாக தான் இருப்பாங்க. பாண்டேவா? ஆமாம், அவரோட ஒரு பேட்டி எடுத்து ஐயா சொல்லுங்க அப்படின்னு. அது பாண்டே எல்லாரோடையும் நெருக்கமாக தான். இப்போ பாஜகக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ்லாம் இவரை பாதிக்காது. இவர் என்றைக்குமே பாஜக பாலிடிக்ஸ் தெளிவாக இருப்பார். அதில் இவர் தனி. இவங்க எப்படி எஸ்வி சேகர்லாம் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் உலகத்திலேயே மட்டமானவர் கிடையாதுங்கிற ரேஞ்சு கோவப்பட்டு பேசுகிறாரு எஸ்வி சேகர். அவரையும் பாண்டே பேட்டி எடுத்து சிறப்பான எஸ்வி சேகர் மாதிரி ஒரு காமெடி நடிகர் யாரையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு நாளைக்கு வரும். இன்னொரு நாளைக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இந்த உலகத்திலே இல்லைன்னு ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி வர பணம் தானேங்க, விளம்பரம் கொடுத்தா காசு கொடுத்தீங்கன்னா இதில் சொல்ல கொடுக்குற காசுக்கு மேலே கூறாண்டாங்க ஒய்யால அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ அவரை போனதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க அண்ணாமலை பேர் அதிகம் உச்சரிக்கலை, பெரிய லெவலில் உச்சரிக்கலை. கருணாகராஜன் போன்றவர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு அப்படியே இருந்தாங்க. நீங்களே ராமநாமம் பண்ணுறவனே கூட உச்சரிக்கிறத பற்றி பேச மாட்டேன். நீங்கள் தான் அவ்வளோ இதாக பேசுறீங்க. உச்சரிக்கிற ராமநாமமாக உச்சரிக்கிறது அண்ணாமலையே துரத்தி விட்டு அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்க சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க ஆக்ஸ்போர்டில். தங்குறவனுக்கு ஃபீஸ் ஒன்று பேக்கேஜோடு கொடுத்துருவாங்க. தங்குறதுக்கு இடம் சாப்பாடு இதோடு கொடுத்துருவாங்க. அங்கே சாப்பிட்லன்னா நீங்களாக குக்கர் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்படியே அண்ணாமலை ரைஸ் குக்கரில் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் வர்றதில்ல போல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த செய்தி வந்திருக்கு. அண்ணாமலை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு செய்தி. அதான் பாண்டே இப்போ காசு கொடுத்து போட வச்சுருக்கேன். ரொம்ப நாள் மறந்துடுவாங்கன்றக்காக அங்கே யாரோ ஃபோனில் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து ஒரு 4 நிமிஷம் போட்டு எழுந்து நின்று கைத்தட்டிய மாணவர்கள் கற்றோர் அவையில் அப்படின்னா இவங்களே வந்து காசு கொடுத்து சீட்டு வாங்கி போய் அங்கே எல்கேஜி சேர்ந்த பசங்க கைத்தட்டிருக்காங்க. கற்றோர் அவை தானே. எல்கேஜி இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க எல்லாமே கற்றோர் தானே. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க 2 வருஷம் படிச்சிருக்குல்ல, படிச்சுன்னா அது கைத்தட்டினா கூட கற்றோர். அப்போ இந்த அனுபவத்தோடு வரும்போது அவருடைய அரசியல் விஷயம் வேறு மாதிரி இருக்கும்னு இவங்க பில்டப் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லைன்றதை நம்ம சொல்கிறோம். அங்கே இப்படி தாண்டா, இதுதான் அது, இப்படிதான் அவங்களுக்கு. அது ஒரு டீ கடை தான். இங்கே டீ டைம்னு போர்டு வச்சாலோ இல்லை 20 ரூபாய்க்கு விற்றாலும் அது ஒரு டீ கடை தான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அண்ணாமலருடைய லண்டன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் செய்தி இல்லாமல் இருந்த நிலையில் அவரை பற்றி ஒரு வீடியோ, ஒரு செய்தி, ஒரு ஷார்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த நிலையில் பாண்டே அவர்கள் அவரை பாராட்டி தள்ளி இருக்கிறாங்க. அவர் வேறு லெவலில் இருக்காருன்னு. இந்த நிலையில் ஆக்ஸ்போர்டுனா என்ன, லண்டன்னா என்ன,
இப்படி போகிறவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய லாபி என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதில் வியக்க என்ன இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உங்களுக்கே உரிய வளமையான பாணியில் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. நன்றி.